இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே, இந்த மாதத்தின் புதிய மாதத்தின் 2வது ஆராதனையை நாம் எல்லாரும் கடந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின ஆண்டவருடைய மகத்தான கிருபைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காய், ஆண்டவருடைய தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து ஆச்சரியமாய் நடத்தி வருகிறாரே. நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பயங்கரங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தம்முடைய சபையும் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் கடமைப்பட்டுள்ளோம். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய சபைக்கு ஜெப மாதம் என்று ஹல்லேலூயா தலைவர்கள் தரிசனத்தோடு இந்த மாதத்தை ஹல்லேலூயா நாம் ஜெபத்திலே துவக்கி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. இந்த மாதங்களிலே நாம் செய்கிறதான ஜெபத்திற்கு தேவன் நமக்கு பதில் கொடுப்பாராக. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 நாம் வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். சபையே, கம்பேஷன் சபையே, நீங்கள் ஹல்லேலூயா கூக்குரல் இடுகிறதான உங்களுடைய என்னுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர், ஒரு தகப்பன் அவர் நம்மோடு கூட உண்டு. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. I want to tell you, God is mindful of each and every one of us. உங்கள் பேரில், என் பேரில் நினைவுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டும் காணாதவர் போல இருக்கிற மனிதன் அல்ல அவர். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து நடப்பது போல, ஹல்லேலூயா, உங்களை என்னையும் இந்த மாதங்களிலே ஆண்டவர் தோளிலே சுமந்து நடக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம மனதிருந்தால் கைகளை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஆமென். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை தட்டி ஆலயத்திலே எப்படி பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போமோ, வீடுகளிலே அதே பயத்தோடும் பக்தியோடும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம்.
பஞ்சை போல் வெண்மையாகிற பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். பாடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். கீதமே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்துக் கொள்வார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். கைகளை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சபையை சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவனும் தாவரமே. சேர்ந்து பாடுவோம். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சொல்லுவோம். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் அந்த ஆண்டவர் உங்களை என்னையும் விடுவித்து நடத்த வல்லவர். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் அந்த ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். சபையே அடைக்கலம் புகவே வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையில் Thank you for your promise, oh God. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஓ எஸ், நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் முரல்வதே இல்லை. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இங்கதான். இதன் மத்தியிலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். ஆனந்தமே we praise your name. Thank you, thank you. மகிமை உமக்கே, ஆச்சரியமான நாமம் உடையவரே. இன்பவனாம் யாத்திரையில் இன்பராமே சுனமோ. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஓட்டத்தில் நீ தனிமையிலே அல்ல. You are not alone in this race. Your God, the one who called you, hallelujah, out of nothing. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர் நம்மோடு உண்டு. நம்பிக்கையோடு hallelujah. Yes Lord. நன்றியால் உள்ளவே ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றியால் உள்ளவே. Yes Lord. நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் அர்ப்பணத்தோடு பாடுவோம். ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை உமக்காய் சாட்சியாய் வாழ்ந்து முடிப்பதற்கு இதுவரைக்கும் துவங்கி வந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். ரெண்டு கரங்களை தட்டி hallelujah, give it praise. கடைசி மூச்சு வரைக்கும், இறுதி வரைக்கும் அந்த இரட்சகருக்காக, ஜீவன் கொடுத்த அந்த இயேசுவுக்காக hallelujah, hallelujah. Even as the music has been played, hallelujah, go and praise him. விடுதலையோடு அவரை துதிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, தேவன் பாராட்டின எல்லா உபகாரத்திற்காக இன்று காலை நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் கம்பேஷன் சபையே, ஆண்டவருடைய சுத்த கிருபை. It is the grace, it is the grace, nothing else. It is not our works, it is not our prayers, it is nothing else but the grace of the living God. Hallelujah. அவருடைய காருண்யம், அவருடைய அனுக்கிரகம் என் மேல் இருக்கிறதே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Go and praise him. Hallelujah. We magnify your name. Hallelujah. Hallelujah. Don't stop. Hallelujah. விடுதலையோடு, விடுதலையோடு, விடுதலையோடு இந்த ஜெப நாட்களிலே, in this prayer month,
ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்ட ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. எங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆலோசனைகள் நிமித்தமாக அவர்கள் இடுகிறதான கூக்குரலை கேட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். I'm concerned. English Bible says I'm concerned. Hallelujah. அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவே எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும்படியாய், நீங்களாக்கும்படியாய், இந்த பேண்டமிக்கிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், 4வது நான் இறங்கி வந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்பி வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, ஹல்லேலூயா, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொன்னார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நீ போ என்று அழைக்கும் பொழுது, I know this church, hallelujah, has got one goal. Hallelujah. அடிக்கடி போதகரோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், இவைகள் எல்லாம் நாங்கள் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், hallelujah, சுவிசேஷம் மயமாக்கப்பட வேண்டும். சபை சுவிசேஷம் மயமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாகவும் ஏழை எளிய திக்கற்ற ஜனங்களுக்கு இந்த இரட்சகராகிய இயேசுவின் வெளிச்சத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தான் இத்தனை பாடுகள், அதற்காக தான் இத்தனை முயற்சிகள், அதற்காக தான் இத்தனை பிரயாசங்கள். ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை இரட்சித்தாரே. இன்றைக்கு இந்த 4 சுவருக்கு வெளியே, ஹல்லேலூயா, என் தொழுவத்திலே அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டே என்று சொன்னாரே. அந்த ஒரு தரிசனம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த சபைக்கு உண்டு. அருமையான விசுவாசிகளே, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த தரிசனத்தோடு நாங்களும் இணைக்கப்பட்டவர்களாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்க ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி மோசே போல, ஹல்லேலூயா, don't make excuse. ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ போ என்று சொல்லும் பொழுது நான் ஏமாத்திரம் என்று, ஹல்லேலூயா, சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் எழும்புவதற்கு, because God has been gracious, God has been faithful. இந்த பேண்டமிக்ல எத்தனையோ பேர் மரித்து போனாங்க, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமே. God has a plan, God has a purpose. ஆண்டவர் உங்களை என்னையும் சும்மா உயிரோட வைக்கலங்க, உங்களை கொண்டு சபையை, ஹல்லேலூயா, ஒருவேளை நீங்க சொல்லல சாதாரண ஆளு, எனக்கு பெருசா திறமை தாளந்து ஒண்ணு இல்லை, ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். God needs you, God needs you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அதிசயமான காரியங்களை செஞ்சிருக்கிறாரே. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கையை உயர்த்தி, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே. கையை உயர்த்தி, எங்கள் அடைக்கலமே, எங்கள் அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், இனி பயம் இல்லையே. என்ன நடக்க போகுது? Many of us still don't know what is going to happen. அடுத்தது என்ன நடக்கும் என்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கேள்விக்குறிகள் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அதன் மத்தியிலே புயல்கள் நடுவிலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Matthew 4:39 ஆண்டவர் சொன்னாரே, புயல்கள் நடுவிலே, ஹல்லேலூயா, Jesus stood up and said, peace, be still. நம்முடைய நிலைமையிலே ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, இறையாதே, அமைதலாயிரு. ஆமென். 2 கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த
நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, இவரெல்ல முடியாதையா. நீ செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. பெருமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, எங்கள் அடைக்கலமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, unchanging God, எங்களை விட்டு விலகாதவரே. Sing it one more time. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே தெய்வமே, அடைக்கலமே, இனி பயம் இல்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடம் அவரே என்பேன். இஸ்ரவேலின் தேவன். Compassion Church, your God is with you. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் அடைக்கலமே, இனி பயம் இல்லை. பயம் விலகட்டும், பயம் விலகட்டும். Every fear will dispel. Yes, yes. எங்கள் அடைக்கலமே, இருளை மாற்றும்படியாய் வெளிச்சமாய் வந்த இரட்சகரே, எங்கள் மீட்பரே.
பிரகாசிக்கட்டும். கிறிஸ்துவின் வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலே பிரகாசிக்கட்டும். இருள் மறையட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவன் தருவீராக. Let God arise. Let God arise. Let the enemies be scattered. Hallelujah. சத்துருக்கள் சுதறடிக்கப்படுவார்களாக. என் ஆண்டவர் வாழ்கிற தேவன் எல்லோய், நீரனை காண்கிற தேவன் நீதானே, என் இதயத்தில் வாழ்கிற தெய்வம். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன், நீர் மாத்திரம் என்னோடு வருபவரை சொல்லுவோம். யாரை சார்ந்திடுவே, நீர் மாற்றம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாற்றம் என்னோடு வருபவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே நீர் மனிதன் அல்லவே. பாடலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனா உம் அன்போ மாறாததே. காரியங்கள் முடிந்ததும் மனித அன்பு மாறியதே, ஆனா அன்பு மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சில மனிதருக்காக பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. வந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதனுக்காக பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர் அன்பு மாறியதே, ஆனா நீர் மட்டும் என்னை காண்கிறீர். சொல்லலாமா? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனா நீர் மட்டும் என்னை காண்கிறீர். உமக்கே ஆராதனை, உமக்கே
the Lord who delivers us, the Lord who died for us, the Lord who sees my tears, the Lord who sees the path that we are walking through, the Lord who sees our pains, the Lord who sees everything that is happening, oh God. And we know that you are mindful of us, oh God. எங்களை காண்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வம், ஹalleluya. எங்கள் கண்ணீரை துருத்திலே வைத்து பதில் தருகிற தெய்வம், எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Holy, holy is your name, O God. Yes, we magnify your name. Yes, Lord. Sarva Vallabhar Neere Paathirade Thudi Umake தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டு உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தரும். This is the prayer of Moses in the ஜெப மாதத்திலே. Hallelujah. I want to promise some of the scriptures I want to show. Hallelujah. வல்லமையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். Hallelujah. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறவர். Hallelujah. Hallelujah. Amen. Prayer will never go in vain. ஜெபம் ஒரு நாளும் அல்ல தள்ளப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு நாள் 40 நாட்கள் இந்த சபையிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொந்த இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது listen to this. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கைகளை தட்டி ஆமென். இன்னொரு வசனத்தை காட்டிக் கொடுக்கிறேன். தாவீது அபிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தன்னை பின்தொடரலாமா வேண்டாமா?
அதற்கு கர்த்தர் சொன்னார், go, you will pursue, go and pursue, போய் அதை பின்தொடர். ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹalleluya. You will restore back everything. சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஹalleluya. 1 சாமுவேல் 30 இதை வாசிக்கிறோம். ஹalleluya. அதே அதிகாரத்திலே தாவீது ஜெபம் பண்ணி போறான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென், ஆமென், ஹalleluya. இப்போ 19வது வசனத்துக்கு அதே அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னபடி போகிறார், சொன்னபடி செய்கிறார். Hallelujah. I tell you, in prayer there is something called obedience that is connected. Hallelujah. வெறுமனே இதத்தானோ அதத்தானோ இல்லங்க, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜெபம். Hallelujah. கையை உயர்த்தி ஆமென், ஆமென். அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது என் ஆண்டவர் இந்த 40 நாட்களிலே கம்பேஷன் சபை எதற்காய் ஜெபிக்கிறதோ, Hallelujah, அதை தேவன் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. தலைவர்கள் ஏதோ சும்மா ஃபாஸ்டிங் பிரேயர் போடணும்னு போடலங்க. தேவன் தந்த தரிசனத்தின்படி, Hallelujah, பாஸ்டர் பிரதீப், பாஸ்டர் பிரேம் அவர்கள் ஆண்டவர் தந்த திட்டத்தின்படி இந்த நாட்கள், Hallelujah, they've sanctified these days for Compassion Church. Hallelujah. Declare as a fast. Hallelujah. ஒருமனப்பட்டு வரும்பொழுது தேவன் அங்கே இறங்கி வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இந்த வசனத்தை பாருங்க. 19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலேயும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்தைகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். கைகளை தட்டி Hallelujah. முன்னமே ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வசனத்திலே பதிலை பார்க்கிறோம். David restored. Hallelujah. Nothing was missing. Hallelujah. இந்த 6 மாதங்கள் சத்துரு உங்க குடும்பத்திலே, உங்க ஊழியத்திலே, உங்க சபையிலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை திருடி இருக்கிறானோ, இந்த 7வது மாதத்திலே, இந்த உபவாச நாட்களிலே, இந்த பிரேயர் மாதத்திலே, whatever you are asking, my God is a faithful God. என் ஆண்டவர் ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர், அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ப மனதிருந்தால் கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென். நெகேமியா 1:10 வாசிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும், கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வரி பண்ணி, ஆமென், இந்த மனுஷனுக்கு முன்பாக Hallelujah, எனக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்தருளும் என்று பிரார்த்தித்தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஆமென், சத்தத்தை உயர்த்தி ஆமென், சத்தத்தை உயர்த்தி ஆமென். Hallelujah. Hallelujah. ஆமென். அவன் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். This was the prayer of Anna. அன்னாளுடைய ஜெபம். Hallelujah. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க, நீங்க தந்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உமக்கு கொடுப்பேன். Parents, start praying for your children. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து உங்கள் திட்டங்களை, உங்கள் தரிசனங்களை இந்த பிரேயர் வீக்ல, இந்த பிரேயர் மந்த்ல உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். Hallelujah. சொன்னபடி ஜெபித்தபடி கர்த்தர் இறங்கினார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைதான் சாமுவேல். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வம், எங்கள் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிற ஒரே ஒரு விசை. Hallelujah. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. One more time. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ
பாத்திரரே. Hear the cry of our hearts, O God. எங்களுடைய இதயத்தின் சத்தத்தை கர்த்தர் நீர் கேட்பீராக. Everything that is spoken over us as a blessing, we receive it and say amen to it, O God. எங்களுக்காய் எங்கள் மீது பேசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆமென் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். O Lord, every direction that is given to us, we submit and we obey according to the words of God. எங்களுக்காய் காட்டப்பட்டிருக்கிறதான வழிகளை நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்புக்கொடுக்கின்றோம். Give us a heart of obedience and receptiveness, O God. அதை பெற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களுக்கு இருதயத்தை உண்டாக்கி தருவீராக. Thank you for speaking to us. எங்களோடு கூட நீர் பேசியிருப்பதற்காக நன்றி. Even as we meditate upon your word, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறதான இந்த நேரத்திலும் direct our hearts, O Lord. எங்களுடைய இருதயங்களை நீர் வழிகாட்டுவீராக. Inspire us and convict us, O God. எங்களை ஆண்டவரே நடத்தி ஆண்டவரே எங்களை உருமாற்றம் அடைய செய்வீராக. Speak to us today. எங்களோடு கூட கர்த்தர் நீர் இந்த நாளிலே பேசுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Heartfelt greetings in the name of our Lord and Savior Jesus Christ to each and every one of you watching this service. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருதயம் முழுமையாய் நிரம்பி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். Praise God for an awesome time of worship. இன்னொரு அருமையான நேரத்தை, ஆராதனை நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். I pray and hope that the Lord has ministered unto you during this time of worship. இந்த ஆராதனை நேரத்தில் தேவன் தாமே உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகின்றோம். We want to give thanks to the Lord for our dear pastor Robert Roy. பாஸ்டர் ராபர்ட் ராயை தேவன் நமக்காய் அனுப்பி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். We thank God for his anointing, for his ministry. அவருடைய ஊழியத்துக்காகவும் கர்த்தர் அவர் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக நன்றி. May the Lord use him more and more for many more churches and many more ministries and families. இன்னும் அநேக ஊழியங்களிலே, அநேக ஸ்தாபனங்களிலே, அநேக இடங்களிலே கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். Continue to stay tuned and stay focused on the word of God as we meditate. தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதான இந்த நேரத்திலே கவனமாய் நீங்கள் இருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Throughout this month we are having sessions of prayer and seeking God. இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனை தேடுகிறதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். As a church we have set ourselves to seeking God this month and next month. இந்த மாதமும் அடுத்த மாதமும் சபையாராய் சேர்ந்து தேவனை தேடுகிறதிலே நாம் நேரத்தை செலவு செய்யும்படியா இருக்கின்றோம். Prayer is the most basic quality of a believing Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் ஜெபம்தான் அடையாளமா இருக்கின்றது. It is the foundational practice for everyone who believes on the Lord Jesus. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, ஜெபம்தான் அவர்களுக்கு அஸ்திபாரமா இருக்கின்றது. But somehow the way we look to God and seek his presence has been changing from time to time. ஆனால் காலங்கள் மாற மாற, நேரங்கள் மாற மாற தேவனை தேடுகிறதை நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். காரியங்கள் மாறி இருக்கிறது. Like we mentioned in the last week, there was a time when we would go behind shut doors and spend hours seeking God's presence. கடந்த வாரத்திலே நாம் தியானித்த போது அவற்றிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஆரம்பத்திலே விசுவாசிகளாய் நாம் மாறின உடனே தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே ஒரு அறைக்குள்ளாய் நாம் கடந்து சென்று கதவுகளை சாத்தி ரகசியமாய் தேவனிடத்திலே நாம் பேசிக் கொண்டிருந்தோம், நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தோம். For hours we used to fall before God and seek his presence. மணிக்கணக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருக்கு குப்புறை விழுந்து தேவனை தேடிக் கொண்டிருந்தோம். But nowadays we are trying to fit prayer into our schedule. ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது நம்முடைய வேலைகளிலே ஜெபத்தை கொஞ்சம் அவற்றிலே நுழைத்து வைத்துக் கொள்ளும்படியாய் நினைக்கின்றோம். While driving we want to pray. வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஜெபிக்கலாம். While going for a walk we want to pray. ஒரு வாக்கிங் போகும்போது நாம் ஜெபிக்கலாம்.
ஜெபிக்கலாம். While cooking, we want to pray. சமைக்கும் போது கொஞ்சம் ஜெபத்தை நாம் செய்யலாம். All that is good and well. அதெல்லாம் நல்லமான காரியங்கள் தான். But I believe a dedicated time for God and seeking His presence is very important, vital for a believer. ஆனால் ஒரு நல்ல விசுவாசிகளுக்கு இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிற நமக்கு தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி வைத்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். Prayer mostly for many believers is an untapped resource. ஜெபம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது அநேக விசுவாசிகளுக்கு அது பயன்படுத்தப்படாத ஒரு ஆயுதமாய் பார்க்கின்றோம். F.B. Mayer, the author of the book The Secret of Guidance, The Secret of Guidance என்று எழுதுகிறதான ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது. அதனுடைய எழுத்தாளர் F.B. மேயர் he said this: அவர் இப்படியாய் சொல்லுகிறார், the greatest tragedy of life is not an unanswered prayer but an unoffered prayer. வாழ்க்கையிலே ஒரு துக்கமான சோகமான காரியம் எதுவென்று பார்க்கும்போது பதில் பெற்றுக்கொள்ளாத ஜெபம் அல்ல, மாறாக ஏறெடுக்காத பட ஜெபம் தான் என்று பார்க்கின்றோம். Dear church, I want to encourage you today. சபையே, இன்றைக்கு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். Prayer must not be like an emergency medicine that is taken in times of sickness and in trial. ஏதோ ஒரு ஆபத்து நாட்களிலே ஏதோ ஒரு பாதிப்பு வந்தவுடனே அதி அவசியமாய் எடுக்கப்படுகிற மருந்துகளைப் போல நமக்கு ஜெபம் இருக்க கூடாது. But rather it must be a daily nutrition for our life and for our health. மாறாக நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த ஜெபமானது ஒரு சத்துணவாய் காணப்பட வேண்டும். May prayer be a nurturing element for our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சத்துணவை கொடுக்கக்கூடியதாய் ஜெபம் இருக்க வேண்டும். Now, as we have begun meditating on the theme of prayer, ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான நாம், I believe many of us might have been thinking that this is such a common theme. இது எல்லோருக்கும் தெரிந்துகிறதான ஒரு சாதாரணமான தலைப்பு தானே என்று நினைக்கலாம். What's there to discover and learn from this theme? இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து இந்த தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? Yes, prayer is indeed one of the most talked about topics. அநேக இடத்திலே இந்த தலைப்புகளிலே அதிகமாய் பேசப்படுகிற தலைப்பாய் தான் ஜெபம் இருக்கிறது. But the truth is also it is the most least practiced topics of everything else. அதே நேரத்தில் உண்மை சம்பவம் என்னவென்று சொன்னால் பழகாமல் இருக்கிறது இந்த ஜெபத்தின் தலைப்பாய் தான் இருக்கின்றது. The reason we are meditating on prayer today is not that we will learn something new. இன்றைக்கு இந்த ஜெபத்தின் வைத்து நாம் தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் அல்ல. But indeed with a burden that God will enable us to practice the prayer life in our daily life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஜெபத்தின் வாழ்க்கையை நாம் பழகிக் கொள்ளும்படியாக தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் தான் இந்த தலைப்பை இந்நாளிலே நாம் பார்த்து So I want to கொண்டிருக்கிறோம். encourage you, church. சபையை பார்த்து நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். Don't look for discovering something new from the sermon today. இந்த செய்தியிலிருந்து ஏதோ ஒரு புதிய காரியத்தை நான் கண்டுபிடிக்கலாம் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். But look how you can put prayer into practice into your daily life. இந்த தலைப்பை இந்த ஜெபத்தை எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி கடைபிடிப்பது, எப்படி அதை பழகிக் கொள்வது என்று பார்க்கலாம். In many of my premarital counseling sessions, அநேக இந்த திருமணத்துக்கு முன்பதாய் நடக்கக்கூடியதான அந்த ஆலோசனையின் கூட்டங்களிலே I say that communication is the pipeline in a marriage relationship. திருமணத்தின் உறவிலே இந்த தொடர்பு கொள்ளுகிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. As long as that pipeline is not clogged, அந்த வழி எதுவரைக்கும் அடைக்கப்படாமல் இருக்கிறதோ, the relationship remains healthy. அடைப்பில்லாமல் இருந்தால் அந்த உறவானது அது மிகவும் பலன் பெற்றதாக இருக்கும். In the same manner, அதே நேரத்தில் அதே வழியிலே prayer is the spiritual pipeline for our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஜெபமானது ஒரு வழியாக இருக்கிறது. So do not allow it to clog. அந்த வழியும் அடைப்பு அடையாமல் இருக்க நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Let there be a free flow of communication between God and you. உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே அந்த தொடர்பு ஆனது அது சரியாக இருக்க வேண்டும். And for that you need to practice the habit of prayer every day. அந்த தொடர்பு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெபத்தை அதிகமாய் பழகிக் கொள்ள வேண்டும். Many of us may be saying I've been praying for decades. அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆண்டுகளாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். But I feel that my prayer is not being answered. ஆனால் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே வரவில்லை, பதில் கொடுக்கப்படவில்லை. Some others might be saying it is hard to pray. ஒரு சிலர் சொல்லலாம் ஜெபிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. Some others might say I don't believe in prayer. ஒரு சிலர் சொல்லலாம் நான் ஜெபத்திலே நம்புவதே கிடையாது. If God is
God, தேவன் தேவனாக இருந்தால் shouldn't he be answering our prayers even before we pray? நான் கேட்பதற்கு முன்பதாகவே நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? So amidst all of these confusions, இப்படிப்பட்ட எல்லா விதமான குழப்பத்தின் மத்தியிலும் one thing is unavoidable. ஒரு காரியம் என்றைக்கும் மறக்கப்படாத ஒரு காரியம், The clogging of your spiritual pipeline. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த வழிகள் அடைபடுகிறது. The practice of prayer becomes absent. நம்முடைய ஜெபத்தின் வாழ்க்கையானது ஜெப நேரமானது அந்த இடத்துல குறைந்து போகிறது. Today let's learn from the word how do we pray. எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். I want to pick out a line from the epistle to Colossians from Paul. கொலோசியர் புத்தகத்திலிருந்து பவுல் எழுதுகிற இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கின்றோம். A very simple line, ஒரு எளிமையான ஒரு வார்த்தை, but a very deep truthful line. அது உண்மையான வல்லமை பெற்ற பலன் பெற்றதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. Turn with me to Colossians chapter 4 verses 2. கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். It says, devote yourselves to prayer, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், being watchful and thankful. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் நீங்கள் விழித்திருங்கள். Devote yourselves to prayer, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், being watchful and thankful. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். Paul instructs the Colossian church to devote themselves, to persist, to continue steadfastly in prayer. பவுல் கொலோசிய சபையை பார்த்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அந்த சபையை பார்த்து நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், நீங்கள் விண்ணப்பிக்கிறதிலே தொடர்ச்சியாய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். A very powerful word. ஒரு வல்லமை நிறைந்ததான ஒரு வார்த்தை. Continue steadfastly. தொடர்ச்சியாக உறுதியுடன் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். Now it is not being given as a suggestion to the church, ஏதோ ஒரு சபைக்கு ஆலோசனையாய் கொடுக்கப்படவில்லை, but rather as an instruction to the church. அது ஒரு அறிவுறுதலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In other words, இன்னொரு வார்த்தைகளை பார்க்கும்போது persisting in prayer is not an option for the church. தொடர்ந்து ஜெபத்திலே இருப்பது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றால் செய்யலாம், வேண்டாம் விருப்பமில்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொல்லி அல்ல. It is not an option for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படி கொடுக்கப்பட்டது அல்ல. It is an instruction to be practiced regularly. அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Practice is what makes a habit. அந்த பழக்கமானது எப்படி நாம் பயிற்சி பெற தான் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பழக்கமாய் அனுதின பழக்கமாய் மாறிவிடும். One of the parables that Jesus spoke about prayer is in Luke 18. ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை பேசுகிறார். அது லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம். He is talking about how we should not give up in prayer. ஜெபத்திலே நாம் எப்படி விட்டுவிடக் கூடாது, ஜெபத்தை நாம் விட்டு விலகி இருக்க கூடாது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். But look at how he instructs to begin in prayer. அந்த ஜெபத்திலே எப்படி தரித்திருக்க வேண்டும், அதை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். This is how he begins the parable. இந்த உவமையை இயேசு இப்படிதான் தொடங்குகிறார். Look at Luke chapter 18 verses 1. லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். It says, now Jesus was telling them a parable to show them that at all times they ought to pray and not lose heart. இயேசு ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் ஒரு உவமையை சொல்லுகிறார். அவர்கள் இடைவிடாமல் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி He was teaching them a parable. ஒரு உவமையை சொல்லுகிறார். Not just about prayer, ஜெபத்தை குறித்து அல்ல, but how they should pray at all times. எல்லா நேரத்திலும் எப்படி அவர்கள் ஜெபிக்க வேண்டும், And at all times to never lose heart. சோர்ந்து போகாமல், இருதயத்திலே கலக்கம் இல்லாமல், விழுந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். That is what is called persisting in prayer. அதைத்தான் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியதா என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். Persistence is only got through consistent practice of devoting yourselves and seeking God's presence. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு தாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தொடர்ந்து ஜெபிப்பதுதான் என்று பார்க்கின்றோம். It is the practice of prayer that eliminates doubt and develops faith and hope. அந்த ஜெபமானது எப்படிப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சந்தேகங்களை நீக்கி நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். If you are saying today I doubt if my prayer will be answered, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா என்று நாம் சந்தேகத்தோடு இருந்தால், my problem is too much for me, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மிகவும் பெரிதா இருக்கிறது, for a long time I don't see the answer coming, அநேக நாட்களாக இந்த ஜெபத்திலே எனக்கு ஜெபத்துக்கு பதிலே
வரவில்லை. It means you are not persisting in prayer. அப்படி நீங்கள் சொல்லுகிறது உண்மை என்று சொன்னால் நீங்கள் ஜெபத்திலே தொடர்ந்து ஜெபிக்கவில்லை, தரித்திருக்கவில்லை என்ற அர்த்தம். It means there is a doubt in your faith. உங்களுடைய விசுவாசத்திலே ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்று நாம் Today I பார்க்கிறோம். want to encourage you, persist in prayer. நீங்கள் இன்றைக்கு தொடர்ந்து விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்றேன். Persistence means not giving up. நாம் விட்டுவிடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். It is not a long prayer. அது ஒரு பெரிய நீண்ட ஜெபம் It கிடையாது. is about pressing on in seeking God. தேவனை தேடுவதிலே உறுதியாய் நின்று தேடுகிறது. George Muller, known as one of the greatest prayer warriors, ஒரு ஜெப வீரர் என்று அழைக்கப்படுகிறவர் ஜான் முல்லர் என்று he பார்க்கின்றோம். says this in about persistence in prayer. எப்படி தொடர்ந்து ஜெபிப்பது என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். I'll read it for you. அது உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். It's a common temptation of Satan to make us give up the reading of the word. தேவனுடைய வார்த்தையை படிப்பது விட்டுவிடுவதற்கும் ஜெபத்திலே தரித்திராதபடிக்கு அதை விட்டுவிடுவதற்கும் சத்ருவான பிசாசு சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு சோதனை அது எல்லோருக்கும் வரும் என்று பார்க்கின்றோம். As if it were of no use to read the scriptures when we do not enjoy them. நாம் அதை அந்த வேதத்தை படிக்காமல் அவற்றிலே சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு வீணானதா இருக்கும். As if it were no use to pray when we have no spirit of prayer. ஜெபத்தின் ஆவி இல்லாமல் இருந்தால் ஜெபிக்கிறது வீணாக இருக்கும். The truth is that உண்மை என்னவென்று சொன்னால் in order to enjoy the word, தேவனுடைய வார்த்தையை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க we ought to continue to read it. நான் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். And the way to obtain a spirit of prayer, நல்ல ஆவிக்குரிய ஜெபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் is to continue praying. தொடர்ச்சியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The less we read the word of God, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் குறைவாய் படிக்கின்றோமோ the less we enjoy it. அந்த அளவுக்கு நாம் அவற்றிலே சந்தோஷமாய் இருப்பது கிடையாது. சந்தோஷம் குறைந்திருக்கும். The less we pray, எந்த அளவுக்கு நாம் ஜெபத்திலே குறைவா the இருக்கின்றோமோ less we desire to pray. அந்த அளவுக்கு நாம் ஜெபிப்பதற்கு வாஞ்சை இருக்காது. These are the words of George Muller. இந்த வார்த்தைகள் ஜார்ஜ் முல்லருடைய வார்த்தைகள். So the practice of prayer brings you into persisting with God. நாம் தேவனோடு கூட இணைந்து தொடர்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிப்பதை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். I want to encourage all of you இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். to continue to remove the clogs in your spiritual pipeline. நம்முடைய ஆவிக்குரிய வழிகளிலே எந்த அடைப்புகளும் இராதபடிக்கு அதை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். Persist in prayer. தொடர்ச்சியாய் நீங்கள் விடாமுயற்சியுடன் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Now if you are persistent in prayer, நீங்கள் எப்படி விடாமுயற்சியுடன் ஜெபிக்கிறீர்களோ then you will be passionate about it. அப்பொழுது நீங்கள் அதை குறித்து நீங்கள் பற்றுள்ளவர்களாக இருப்பீர்கள். You will be passionate about it. நீங்கள் அதை குறித்து பற்றுள்ளவர்களாக இருப்பீர்கள். In Colossians 4:2, கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் Paul also says, பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், be watchful, be watchful. இடைவிடாமல் ஜெபியுங்கள், கவனமாயிருங்கள். Be watchful, be vigilant. நீங்கள் விழித்திருந்து கவனமாயிருங்கள். He talks about a passionate prayer. அந்த இடத்துல ஒரு பற்றுள்ள ஜெபத்தை குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். Now it is the opposite of slothfulness in prayer. அது ஜெபத்திலே சோம்பேறிகளா இராதபடிக்கு அது எதிர்மாறாக இருக்கின்றது. It describes how your prayer should carry passion. உங்களுடைய ஜெபமானது எப்படி ஒரு பற்றுள்ள உணர்வுகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. I am reminded of my growing up years. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வளர்ந்திருந்தேன் அந்த நாட்களை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன். When we were very young, நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது our parents taught us a few lines to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சில வரிகளை சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். Prayer for morning and evening, காலை நேரத்துக்கும் மாலை நேரத்துக்கான ஜெபம், a prayer for a meal time. சாப்பிடுகிறதான ஆகாரத்துக்காக ஒரு ஜெபம். Now every day we would use the same prayer. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் அப்படி செய்யும்போது அதே வார்த்தைகளை தான் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி உபயோகிப்போம். In our family prayer, same thing. எங்களுடைய குடும்ப ஜெபம் அதே வார்த்தைகள் தான். Even in our meal time, the same thing. சாப்பாடு எங்களுக்கு முன்பதாய் வைத்த உடனே அதே வார்த்தை அதே ஜெபம் தான். If we are asked to pray specially about something, we would still pray the same thing. ஏதாவது ஒரு விசேஷித்த குறிப்பை கொடுத்து அதற்காய் ஜெபிங்கள் என்று சொன்னாலும் எங்கள் தாய் தகப்பன் என்ன வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்களோ
எதை பழகி கொண்டோமோ அதை தான் நாங்கள் ஜெபிப்போம். It was registered in our head completely from the beginning till amen. ஆரம்பத்திலிருந்து ஆமென் என்கிறதான அந்த முடிவின் வார்த்தை மட்டும் எங்களுடைய சிந்தனையிலே மனதிலே அது மனப்பாடமாக இருந்தது. Now as we grew up, நாங்கள் அப்படியாய் வளர வளர and we came to know the Lord personally, கர்த்தரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே தெரிந்து கொண்டவுடனே the slothfulness of just reciting the same prayer அதே ஜெபத்தை மாறி மாறி அதே வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்த்து was hard to remove from our head. அது எங்களுடைய இருதயத்திலிருந்து சிந்தனையிலிருந்து எடுத்து போடுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. We would struggle to pray something new. புதிதாக ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் தேட எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடினமாய் அது காணப்படும். Now if you want to be passionate about prayer, நீங்கள் ஜெபத்தை குறித்து பற்றுள்ளவர்களாக இருந்தால் you have to relieve yourselves out of all the recitals that you may have learned. இப்படிப்பட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வார்த்தைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். A passionate prayer is not a continuous recital of a prayer again and again and again. பற்றுள்ள உண்மையான ஜெபம் என்று சொன்னால் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே மறுபடியுமாய் அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பது கிடையாது. It is the heart's cry for the longing of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதான ஒரு இருதயத்தின் விருப்பமாய் இருக்கின்றது. A passionate prayer is an outpouring of our hearts. பற்றுள்ள ஜெபம் என்று சொல்லி பார்க்கும்போது பற்றுள்ள ஒரு வாழ்க்கை என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாய் ஊற்றுகிறது. Paul says be vigilant, be watchful. நீங்கள் கவனமுள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். He says be passionate about what you are praying. நீங்கள் எதை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Jesus all through his years was passionate about his prayer life. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் நேரத்திலே எல்லா காரியத்திலும் அவர் பற்றுள்ளவராய் இருந்தார். Listen to what S.D. Gordon in his book Quiet Talks on Prayer says. Quiet Talk என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆங்கில புத்தகத்திலே எழுத்தாளர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். He says how much prayer meant to Jesus. இயேசுவுக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறது. It was not only his regular habit, அது அவருடைய அனுதின வாழ்க்கையின் பழக்கம் மாத்திரம் கிடையாது, but also his resort in every emergency. அவர் எல்லா அவசரமான நேரத்திலே அது அவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. No matter how slight or how serious. அது எவ்வளவு எளிமையா இருந்திருக்கிறதோ எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் When he was perplexed he prayed. அவர் உடைந்து போயிருக்கிற நேரத்திலும் அவர் ஜெபித்திருந்தார். When hard pressed he prayed. அவர் அழுத்தப்பட்ட நேரத்திலும் அவர் ஜெபித்திருந்தார். When hungry for fellowship he found it in prayer. ஐக்கியத்துக்காக அவர் பசிதாகமா இருக்கும்போது அவர் ஜெபித்திருந்தார். When he chose his associates and when he received his messages he was on his knees. சீஷர்களை தேடும்போதும் கூட அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார். தேவனுடைய சமூகத்திலிருந்து காத்திருந்துதான் தேவனுடைய வார்த்தைகளையும் ஜெபத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். If tempted he prayed. அவர் சோதிக்கப்பட்ட நேரத்திலே அவர் ஜெபித்தார். If criticized he prayed. அவரை இழிவாய் பேசின நேரத்திலும் அவர் ஜெபித்தார். If fatigued in body and weary in spirit he prayed. சரீரத்திலே பலவீனம் காணப்பட்ட போதும் ஆவியிலே அவர் உற்சாகம் இல்லாத நேரத்திலும் உடைக்கப்பட்ட நேரத்திலும் அவர் ஜெபித்தார். Prayer brought him unmeasured power in the beginning. ஜெபமானது ஆரம்ப நாட்களிலே அவருக்கு எல்லையில்லாத வல்லமையை கொடுத்திருந்தது. And it kept the flow of the power unbroken and undiminished. அந்த வல்லமையானது சதா காலமும் முறிந்து போகாதபடிக்கு அந்த வல்லமை தடைப்பட்டு போகாதபடிக்கு ஜெபமானது அவரை நிரப்பிக் கொண்டே இருந்தது. There was no emergency, no difficulty, no necessity, no temptation that would not yield to prayer. அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் எந்த அதி அவசியமோ இக்கட்டோ தேவைகளோ சோதனையோ அது விட்டுவிடாதபடிக்கு ஜெபத்திலே அவர் தரித்திருந்த அந்த பலனை பெற்றுக்கொண்டார். That is what prayer can do to your life also. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஜெபமானது இந்த காரியங்களை தான் செய்யும்படியா இருக்கிறது. As you practice praying, the passion to seek God will develop. பற்று உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது தேவனை தேடுகிற வைராக்கியம் வாஞ்சை இன்னும் அதிகரிக்கிறதா இருக்கும். I want to look at a few verses that talks about the passionate prayer of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பற்றுள்ள ஜெபத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை நாம் படிக்கலாம். In Luke chapter 3 verses 1. லூக்கா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். At the baptism of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நேரத்திலே While he was praying the heavens opened. அவர் ஜெபிக்கிற நேரத்திலே பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. Your passionate prayer can open the heavens. உங்களுடைய பற்றுள்ள ஜெபமும் கூட பரலோகத்தின் வாசல்களை திறக்கக்கூடியதா இருக்கிறது. May you be இருக்கிறது. encouraged by this truth. இந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் உற்சாகம் அடைவீர்களாக. In Luke chapter 6 verses 12.
12. லூக்கா எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். Before Jesus called his disciples, தம்முடைய சீஷர்களை இயேசு ஊழியத்துக்கென்று அழைக்கும்போது the Bible says that he spent the whole night in prayer. வேதம் சொல்லுகிறது இரவு முழுவதும் அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார் என்று சொல்லி. What a passion for prayer. என்ன ஒரு பற்றுள்ள ஜெபமாய் அவருடைய வாழ்க்கையிலே நேரத்தை செலவு செய்திருக்கிறார். Passionate prayer will give direction for your life. பற்றுள்ள ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையில வழிகளை காண்பிக்க கூடியதா இருக்கிறது. Luke chapter 9 verses 29. லூக்கா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 29வது வசனம். On the Mount of Olives at the Transfiguration, அவர் மலை மீது ஏறி உருமாற்றம் அடைகிறதான அந்த நேரத்திலே while he was praying, his face became different. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய முகம் மாறியது. His body became gleaming with white. அவருடைய சரீரமானது வெள்ளையாய் அது ஜொலிக்கும்படியாய் ஆரம்பித்தது. Passionate prayer enables you to experience the glory of the Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க அதை ஜெபமானது பற்றுள்ள ஜெபமானது நம்மை உற்சாகப்படுத்தும்படியா இருக்கிறது. In Matthew chapter 26 verse 39, மத்தேயு எழுதின புத்தகம் 26வது அதிகாரம் 39வது வசனம். the Garden of Gethsemane, Jesus is pouring out before his crucifixion. கெத்செமனே தோட்டத்திலே அவர் சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன்பதாக அவர் ஜெபத்திலே தரித்திருக்கின்றார். Passionate prayer helps us to pour out our hearts before God. பற்றுள்ள ஜெபமானது நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும்படியாய் அது உதவி செய்யும்படியாய் இருக்கிறது. Luke chapter 23 verses 24. லூக்கா எழுதின புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். As Jesus is hanging on a cross, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே you see him talking to the Father. அவர் பிதாவை நோக்கி பேசிக் கொண்டிருக்கின்றார். A passionate prayer helps you surrender your life before God even in the most difficult circumstances. பற்றுள்ள ஜெபமானது இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ்க்கையில கடினமான நேரத்திலும் சமூகத்திலும் அது தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க அது உதவி செய்யும்படியா இருக்கிறது. Persist in prayer and be passionate about your prayer. தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமும் ஒரு பற்றுள்ள ஜெபத்தின் வாழ்க்கையும். Prayer is not about being saying recitals time and again. ஜெபம் என்று சொல்லப்படுகிறது வார்த்தைகளை மாறி மாறி அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. You know, when I talk to people, I've heard many saying, have you said your prayers? நாம் ஜெபிக்கும் ஜனரை பார்த்து கேட்கும்போது अनेகர் கேட்கிறார்கள் உங்களுடைய ஜெபத்தை சொல்லிவிட்டீர்களா? Have you said your prayers? உங்களுடைய ஜெபத்தை சொல்லிட்டீங்களா? Prayers is not about just saying it. ஏதோ சொல்லுகிறது ஜெபம் அல்ல. It is not about a set 10 sentences, 15 sentences. ஜெபம் என்று சொல்லப்படுகிறது ஒரு 10 வார்த்தைகள் ஒரு 15 வரிகளை சொல்லுகிறது ஜெபம் அல்ல. It is not about coming before God with a list that you have. ஒரு தேவனுக்கு முன்பதாய் ஒரு பெரிய பட்டியலை வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாய் வருகிறது ஜெபம் அல்ல. It is not bringing your needs before God and asking him for help. எல்லா நேரத்திலும் நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் வைத்து இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது ஜெபம் அல்ல. It is the outpouring of the heart. நம்முடைய இருதயத்திலிருந்து ஊற்றப்படுகிற காரியங்கள். Only when you pour out your heart will persistence and passion flow. நம்முடைய இருதயத்தை ஊற்றும்போது தான் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் இடைவிடாமல் ஜெபிக்கிறதும் அது பற்றுள்ள ஜெபமாய் மாறுகிறதா இருக்கும். If you are one of those people who is finding it difficult to pray, நீங்கள் ஜெபிப்பதற்கு கடினமாய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற நபர்களாய் இருந்தால் then maybe you're the one who does not have persistence and passion in prayer. அப்படி சொல்லுகிற நீங்கள் தான் ஒருவேளை தொடர்ச்சியாய் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் உறுதியாய் ஜெபிக்க முடியாமலும் பற்றுள்ள ஜெபங்களை ஏறெடுக்க முடியாமல் இருக்கிற ஜனங்களாய் இருப்பீர்கள். Prayer is from the heart and not from the head. Remember that. ஜெபம் என்று சொல்லப்படுகிறது தலையிலிருந்து யோசனைக்குரிய வார்த்தைகள் அல்ல, அது இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளாய் இருக்கின்றது. That is how Jesus taught us, not just through his example, அவருடைய எடுத்துக்காட்டின் மூலமாய் மாத்திரமல்ல, but also in his teaching. அவருடைய போதனையிலும் கூட இயேசு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார். Matthew chapter 6 and verse 7. மத்தேயு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். In the Sermon on the Mount, மலை மீது சொல்லப்பட்டதான பிரசங்கங்கள். as Jesus begins to instruct on how we can pray, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிற நேரத்திலே he says this line. இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். He says, when you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது do not use meaningless repetitions as the Gentiles do. புறஜாதிகள் பயன்படுத்துகிறதை போல மாறி மாறி அதே வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அதாவது பொருளற்றதான வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். How many of us have vain repetitions like I used to do in my growing up years? என்னுடைய ஆரம்ப நாட்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே வீணான வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்ததை போல எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? For decades the same prayer. ஆண்டுகளாக அதே ஜெப முறை. For decades the same repetitions. அதே மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிற
வார்த்தை. Today let it begin with outpouring of our hearts. இன்றைக்கு இருதயத்திலிருந்து ஊற்றப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். As a church we are charging everyone to participate in prayers. ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், ஜெபத்திலே நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சபையை பார்த்து நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். As a family we are seeking God every day in prayer. ஜெபத்திலே குடும்பமாய் சேர்ந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். Let your prayer turn to be persistent and passionate. உங்களுடைய ஜெப வாழ்க்கையானது அது தொடர்ந்து விடாமுயற்சியுடன் உறுதியாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாகவும் பற்றுள்ள ஜெபமாகவும் மாறி இருக்கட்டும். Not only when you participate in the online prayers, ஆன்லைன்ல வரக்கூடியதான ஜெபத்திலே பங்கு பெறுவது மாத்திரமல்லாதபடிக்கு but also in your private time, உங்களுடைய தனிப்பட்ட நேரத்திலும் இந்த ஜெபம் in ஏறெடுக்கப்பட்டிருக்கட்டும். your prayer time with God. தேவனோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்திலும் Pour out your hearts. உங்களுடைய இதயத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. Persist with God. தொடர்ந்து விடாமுயற்சியுடன் உறுதியாய் ஜெபிங்க. Come with a passion to seek God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிற ஒரு பற்றுள்ள ஜெபத்தோடு கூட இதயத்தோடு கூட கடந்து வருவோம். Prayer is not about changing God's action. தேவனுடைய செயல்களை மாற்றுகிறது ஜெபம் கிடையாது. It's about tuning you to God's will. தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ளுகிறது. So don't go looking for an answer from God, தேவனிடத்தில் ஒரு பதிலை தேடிக்கொண்டு ஓடி இருக்க வேண்டாம். but ask God to show us His will. அவருடைய சித்தத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாம் தேவனை நோக்கி பார்த்து கேட்கலாம். Come with that desire, not my will but yours be done. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரலாம். Will you surrender your lives today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க முடியுமா? Let us not have meaningless repetitions, பொருளற்றதான வார்த்தைகளை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். but let's come before God with persistence and with passion. தொடர்ந்து செபிக்கிறவர்களாக உறுதியாய் செபிக்கிறவர்களாக பற்றுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற ஜனங்களாய் நாம் கடந்து வரலாம். Let's bow down our heads and look to God in prayer. தலைகளை வணங்கி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். I want to encourage you as a family to surrender your home. குடும்பமாய் உங்களுடைய வீட்டை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. I want to ask you to surrender yourself, your life into the hands of God. உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சித்தத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. Take that bold step to prayer today. இன்றைக்கு செபிக்கிறேன், இனியும் நான் செபிப்பேன் என்று தைரியமான ஒரு முடிவை நாம் எடுக்கலாம். Do not come before God with a list that you ஒரு have, பெரிய பட்டியலை வைத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டாம். but come before God with a passion for His ஒரு presence. பற்றுள்ள ஜெபமாய் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் கடந்து வரலாம். Let prayer change your life. நம்முடைய வாழ்க்கையை இந்த ஜெபமானது மாற்றுகிறதா இருக்கட்டும். May you never say, Lord, answer my prayer. ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று கேட்காதபடிக்கு God, say, God, change my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கலாம். Open my ears. என்னுடைய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. Tune my vision to look at what you have for me. நீர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை காணும்படியாக என்னை நீர் உருமாற்றும் ஆண்டவரே. I want to challenge all of you. இன்றைக்கு ஒரு சவாலாய் நான் சொல்லுகின்றேன். Will you get passionate with your prayer? உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் பற்றுள்ளவர்களாய் மாறி இருக்க Will you வேண்டும். persist in your prayer? தொடர்ந்து விடாமுயற்சியுடன் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். I want to encourage you today. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். Remove the clogs in your spiritual pipeline. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தொடர்பிலே எந்த அடைகளும் இராதபடிக்கு நீக்குங்க. Come before God with complete humility. ஒரு தாழ்மையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரலாம். Let there be submission in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். Let your prayer open the doors of heaven. உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் வாசல்களை திறக்கக்கூடியதாக இருக்கட்டும். Let your prayer give you the direction to walk in. நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை உங்களுடைய ஜெபமானது அது உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். Let your prayer cause you to experience the presence of your God. உங்களுடைய தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக உங்களுடைய ஜெபம் அது உங்களுக்கு வழிகாட்டுகிறதா இருக்கட்டும். May your prayer cause you to surrender yourself completely before God. தேவனுக்கு முன்பதாய் முற்றிலுமாய் உங்களை அர்ப்பணிக்க கூடியதான ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். Hallelujah. Surrender yourself today. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. Thank you, Jesus. நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில முழுமையாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். Thank you, Jesus. உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் கூட ஆண்டவரே ஜெபத்தை குறித்து நீர் எங்களிடத்தில் பேசி இருக்கிறீர். இந்த ஜெபத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க ஒரு வாஞ்சையாய் விருப்பமாய் பற்றுள்ளதான ஊக்கமான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க.
எங்கள் ஜெபத்தின் நேரத்திலே நாங்கள் உம்மை உறுதியாய் நம்பிக்கையோடு தேடும்போது உம்முடைய மகிமையையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் காண எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே தொடர்ச்சியாய் உறுதியாய் ஜெபிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய கர்த்தாவே குடும்பத்தையும் எங்களுடைய வீட்டையும் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஜெபமானது எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிறது, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் செய்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிறதான அனுதின வாழ்க்கையின் ஜெபத்திலே ஒரு மாற்றுதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிற ஜெபம் இராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தரிசனத்தை நீர் எதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் அதை நாங்கள் புரிந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் கர்த்தர் தாமே இறங்கி வந்து ஆசீர்வதிங்க, அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க, இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்குங்க. ஆண்டவரே ஜெபத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க. நாங்கள் தைரியமாக நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து விண்ணப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகாவாசமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Amen. 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 Praise the Lord. May God bless you and may you be surrendered to prayer. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட்டிருப்பதாக. ஜெபத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We continue to pray as a church together every night online at 7 p.m. 7 மணிக்கு 8 மணிக்கு ஒவ்வொரு நாளும் சபையாராய் சேர்ந்து நாம் ஆன்லைன்ல ஜெபிக்கும்படியாக இருக்கின்றோம். So participate in prayers and may you surrender yourselves to the will of God. அந்த ஜெபத்தின் நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.